ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டிலே கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கடையில் பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற பவுடரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதில் நிறைய கலரிங்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இருக்கும். வீட்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வர மல்லியை லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். மல்லி பவுடர், வர மிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய் தூள், இந்த மாதிரி வீட்டிலையே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க கரம் மசாலா பவுடர் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது 5 நிமிஷம் போல் நல்லா சூடேறட்டும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 15 போல் ஏலக்காய், ஜாவித்ரி பூ 2, 3 பெரிய சைஸ் பட்டை, 3 நட்சத்திரப்பூ, 4-5 போல் சின்ன சின்ன துண்டுகளாக கல்பாசி, 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் சிம்லேயே வச்சுருங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எதுவுமே கருகிடக்கூடாது. கருகாமல் லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுற சூப்பரான கரம் மசாலா பவுடர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.